இந்த நாளில் பழி சுமத்துதல், பிளேமிங் என்கிற ஒரு வார்த்தை, அது ஒரு பெரிய கடல் போன்றது. நாம் தியானிக்கிற எல்லா வார்த்தைகளும் அப்படிதான். ஆனால் நம்ம சிறிதாக ஒரு ஆலோசனை நேரமாக இருக்கிறபடினால் ஏதோ ஒரு சிறு பகுதியை அதில் நாம் தியானிப்போம், கற்றுக்கொள்ளுவோம். நம் வாழ்க்கையின் நடைமுறை, அந்த வாழ்க்கை பகுதிகளிலே அதை நாம் அப்பியாசித்து மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளுவோம். பழி சுமத்துதல், பிளேமிங், பழி சுமத்துதல், பழி போடுதல், பழி சாட்டுதல் என்றெல்லாம் சொல்லுவோம். குற்றப்படுத்துதல் என்றும் கூட சொல்லலாம். வேதத்தில் சில காரியங்கள் அப்படி சொல்லும்போது தமிழ் வேதாகமத்தில் இந்த பிளேமிங் என்ற வார்த்தைக்கு குற்றப்படுத்துதல், குற்றஞ்சாட்டுதல் என்கிற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிளேமிங் என்கிற வார்த்தை சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வார்த்தை. அடிக்கடி நமக்கு வரும். இந்த பெண்ணை கீழே போட்டது யாரு அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு சத்தம் வரும், அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வரும். அதை நான் போட்டேன் அப்படின்னு யாருமே சொல்கிறத கேட்க முடியாது, ரொம்ப அரிது. அதே போல் இந்த கப்பு உடைச்சது யார் அப்படின்னு கேட்டால் அது நான் அங்கே தான் வச்சேன் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேணாலும் சொல்லுவாங்க, அது அங்கே இருந்ததை பார்த்தேன், ஆனால் ஒருத்தருமே உடைச்சிருக்க மாட்டாங்க, அந்த கப்பு உடஞ்சிருக்கும். அப்போது அது சில நேரத்தில் அவங்க எடுத்தாங்க, இவங்க எடுத்தாங்க, இல்லை அது விழுந்து உடஞ்சிருச்சு. சரி, சில நேரம் காற்றுல விழுந்து உடஞ்சிருக்குமா இருக்கலாம், இப்படி இருக்கும். அப்புறமா சில நேரம் வீட்டில் நமக்கு அப்பப்போ வருகிற ஒரு காரியம், குழம்புல உப்பு கூடிருச்சே, இன்னைக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, காரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னோடனே நம்ம என்ன சொல்லுவோம், அது எப்படியோ கூடிருச்சு, அது நான் கரெக்டாக தான் போட்டேன், ஆனால் கொஞ்சம் உப்பு அதிகமாயிருச்சு. அது உப்பு அதிகமாயிருச்சு, நம்ம போட்டது அதிகமாச்சுதுன்னு நம்ம மேக்சிமம் சொல்ல மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். நமக்கு உடனே என்ன வரும், அது நான் கரெக்டாக தான் போட்டேன், எப்போதை போல தான் நான் போட்டேன், அது அதிகமாயிருச்சு அப்படின்றோம். இப்படி நிறைய காரியங்கள். இது மாதிரி சில நேரங்களிலே சில பேச்சுவார்த்தைகளில், கான்வர்சேஷன்ஸில் கடினமான வார்த்தைகளை பேசிடுவோம். அப்படி பேசினோடனே அப்புறம் நமக்கு யாராவது சொல்லுவாங்க, பெரியவங்க இல்லை யாரோ, நீங்கள் இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தை பேசியிருக்கக்கூடாது, இவ்வளோ கடினமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது, இவ்வளோ சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வந்திருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், நான் கேட்டுகிட்டே தான் இருந்தேன், ஆனால் அவள் பேசின இந்த வார்த்தை வந்த உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு, அந்த வார்த்தை வந்துருச்சு. நான் பேசிட்டேன், நான் கோபப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நாம் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, கோபம் வந்துருச்சு, நான் இந்த வார்த்தை வந்து விட்டது. அது மட்டும் இல்லை, அவள் பேசின அந்த வார்த்தை அவள் என்னை தூண்டி விட்டதுனால. அப்போ நாம் வாழ்க்கையின் அநேக காரியங்களில் இது நமக்கு ஒரு வேளை பார்க்கும்போது சரியாக தோன்றலாம், உண்மை தானே, என்னை கோபம் ஊட்டினதுனால தானே நான் கோபப்பட்டேன், அந்த வார்த்தையை நான் அதனால தானே பேசினேன், இல்லாமல் நான் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு நாம் நீதிகரித்து அப்படி நாம் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். நமக்கு உண்மையாக அப்படி தான் தோணும், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், கோபப்படுத்தினதுனால தான் நான் என்ன பண்ணேன், கோபப்பட்டு இந்த வார்த்தை பேசினேன். இப்படி பிளேமிங், குற்றஞ்சாட்டுதல், இதை நாம் குற்றஞ்சாட்டுதல் என்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம வாழ்க்கையில் இதுவரை கொண்டு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் ஒரு குற்றஞ்சாட்டுகிற அல்லது ஒரு பழி சுமத்துகிற அனுபவம். ஒரு உயிரில்லாத ஒரு சாவி கீழே விழுந்துருச்சுன்னா நான் போட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக விழுந்துருச்சுன்றோம். அப்போ அந்த உயிரில்லாத அசையக்கூடாத ஒன்று மேலே பழி சாட்டிடுறோம். என்ன பூமி எதிர்ச்சி வந்தால் விழுந்துருச்சு அப்படி கேட்பாங்க. எங்கள் வீட்டில் நான் பெரியவங்க கேட்குறத கேட்டிருக்கேன், அதுக்கு என்ன கை கால் வந்தால் அது கீழே விழுந்தது அப்படின்னு கேட்பாங்க. உண்மையாக அது ஆச்சரியமாக இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த ஒரு அதிகமான பல நேரங்களில் இப்படி வந்து விடுகிறது, அனுதின வாழ்க்கையில் இப்படி வந்துடுது. ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தா, முதல் காரியம் ஒரு பயம். என்ன பயம், ஐயோ நான் அந்த பொருள் உடஞ்சி போச்சு, நான் உடைச்சிட்டேன், அப்போ யாராச்சும் நான் வச்சதில், சில நேரம் நம்ம வைத்ததில் தவறு இருக்கலாம். நம்ம டேபிள் சில நேரம் அரேஞ்ச் பண்ணும்போது மடமடன்னு டேபிளை ஒதுக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்றொன்னா எடுத்து வைக்கும்போது ஒரு பாட்டிலை இப்படி வச்சுருப்போம், அடுத்தது இன்னொரு பொருளை இப்படி வச்சுருப்போம், அப்புறம் வச்சு கொஞ்சம் இந்த இடம் அதிகாயிரப்போ நமக்கு இடம் கூடுதல் தேவைப்பட்டோன்னு என்ன பண்ணுவோம், இங்கே வைக்கிற இந்த பொருளை வச்சு அப்படி கொஞ்சம் இடம் உண்டாக்குவோம். அப்போ தானே என்ன ஆகும், அந்த கடைசியில் இருக்குது கீழே விழும். அப்போ இப்போ என்ன ஆகும், அது கீழே விழுந்துட்டு, எப்படி விழுந்தது, நம்ம தள்ளி போட்டோன்னு நினைக்க மாட்டோம், இதெல்லாம் ஒதுக்குன்னு அது கீழே விழுந்துருச்சு. இப்போ இப்படி சின்ன விஷயந்தான், இது வாழ்க்கையின் ஒரு சிறு பகுதி. ஆனால் இதிலே கூட நாம் சீர்திருந்த வேண்டும் என்று
நாம் சீர்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் இந்த காரியத்தில். இன்னும் மட்டுமில்லை, நம் வாழ்வில் பல ஜெயங்கள் உண்டாக வேண்டுமானால் இப்படி சின்ன 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 விஷயங்களில் கூட நமக்கு மாற்றங்கள் வேணும். அப்போ பயத்தினால் அந்த மாதிரி சொல்லிடுவோம், தண்டனை கிடச்சிரும், அது ஒன்று. இன்னொரு விஷயம், ஒரு சுயநலம். பயம் ஒன்று, சுயநலம் ஒன்று. இன்னும் பல ரீசன்ஸ் இருக்கலாம். சுயநலம் என்ன அப்படின்னா, அந்த பழி ஏன் மேலே வந்துடக்கூடாது. இந்த கப்பு உடஞ்சதனுடைய அந்த பேர் எங்கே வந்துடக்கூடாது, என் பேரில் வந்துடக்கூடாது. கப்பு உடஞ்சிருச்சு, அது ஒரு பக்கம் உடஞ்சிட்டு அப்படி போட்டோம், அதோட நான் உடைச்சேன்னு வரக்கூடாது. அப்படி ஒரு மனசில் நான் எந்த தப்புமே செய்தேன் என்று வரவே கூடாது. இது நல்ல ஒரு எண்ணம். ஆனால் அதே நேரம் தவறு பண்ணிவிட்டு குறைவு வந்த பிறகு இன்னும் நம்ம அப்படி நீதிகரிக்கணும் அப்படின்னா அது என்னதான், பொய், அது பாவம். ஸோ இது சின்ன விஷயமா இருந்தாலும் இதுலேயும் பாவம் பொய் வருகிறது. அப்போ பயமும் சுயநலமும் இதற்கு காரணமாக இருக்கிறது. இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம். இது என்னமோ புதுசாக நம்ம வாழ்க்கையில் மட்டும் வர்றதில்லை. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் வருகிறது. இது நமக்கு சுதந்திரித்து கொண்ட நாம் பெற்றுக்கொண்ட ஒரு சுபாவம். இது எங்கேருந்து வந்தது? ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்தே வந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம், தேவரீர் என்னுடனே கூட இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள். அப்போ ஆதாம் என்ன பண்ணிட்டார்? ஆதாம்கிட்ட ஆண்டவர் கேட்குறார், உனக்கு நிர்வாணி என்பதை அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டானது புசிச்சிட்டியா? அப்படி கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமாம் ஆண்டவரே, நான் சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரே. சாப்பிட்டானா இல்லையா? சாப்பிட்டான்ல. அப்போ என்ன சொல்லியிருக்கலாம்? புசித்தேன் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்ட கொஸ்டின் அதுதான். நீ புசித்தாயா? புசிக்க வேண்டாம் என்று விலக்கின விருஷத்தின் கனியை நீ புசித்தாயா? ஆமாம் ஆண்டவரே, புசித்தேன். அப்படின்னா அந்த நேரம் மொத்த நம்முடைய எல்லா அந்த ஜென்ரேஷனுமே ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கோம். ஒரு மன்னிப்படைந்த ஒரு சந்ததியாக நாம் இருந்திருப்போம். ஆனால் ஒரு குற்றவாளியான சந்ததியாக நம்ம மாறிப்போனோம். ஏன் அப்படின்னா ஆதாமே அப்படி தான் சொல்லிட்டார். தேவனே சொல்லிட்டார், நீர் தந்திருப்பாரும் ஒரு ஸ்திரீயை நானே தூங்கி எனக்கு நல்ல அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி எனக்கு தெரியாமல் உருவாக்கி என் பக்கத்தில் கொண்டு வந்து விட்டீர். அப்போ அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அந்த சூழ்நிலை வந்தோடனே என்ன பண்ணிட்டான்? பழி சாட்டிடுறான். தேவனே பழி சாட்டிடுறான், நீர் தந்த ஸ்திரீ. அடுத்து ஏவாளை சொல்லிடுறான், நீர் என்னுடனே இருக்கும்படி தந்த ஸ்திரீ தான் எனக்கு தந்தா, நான் சாப்பிட்டேன். அடுத்தது ஏவாளும் சும்மா இருக்கல. ஏவாள்கிட்ட கேட்டோன்னே அவன் சொல்கிறான், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் என்னை ஏமாற்றி போட்டுருச்சு. வார்த்தையிலே நான் ஏமாந்துட்டேன்னு அவள் ஒத்துக்கிடலை. இந்த வார்த்தையெல்லாம் சர்ப்பம் சொன்னப்போ நான் கேட்டு ஏமாந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பான்னு இவன் சொல்லலை. இவன் என்ன சொல்லிட்டான்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ பாருங்க, இந்த பழி சுமத்துவது, பிளேமிங் என்கிற ஒரு குணம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்மக்கிட்டலாம் இருக்கும்னு சொல்கிறதுல ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை எதிர்பார்க்கிறார். ஆனால் அதே நேரம் ஆதாமை பற்றி யோபுவை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், யோபு 1:22 படிக்கிறோம், இவை எல்லாவற்றிலும் இவ்வளோ காரியங்கள் நடந்தாலும் யோபு தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அது ஆங்கில வேதாகமத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிள் அதற்கு பிளேம் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளேம் பண்ணலையாம். தன் வாழ்க்கையில் இவ்வளவு காரியம் வந்த போதும் யோபு தேவனை குறித்து அவரை பழி சொல்லவில்லை, அவரை பழிச்சாட்டலை. என்ன சொல்லியிருக்கலாம்? நான் இவ்வளோ உத்தமமாக நடந்தேன். ஏன்னா யோபுவை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகிறவன் அப்படியெல்லாம் இருக்குது. ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. சாத்தானுக்கு நல்லா தெரியுது. இவ்வளவு இருந்தாலும் யோபு தேவனை பற்றி ஒன்றும் பழி சாட்டலை. இவ்வளோ உத்தமமாக இருக்கிற எனக்கு இவ்வளோ பிரச்சனையா, தேவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரே அப்படின்னு தேவனை பழி சொல்லவில்லை என்று வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்போ பழி சாட்டுகிறது நம்முடைய வேலை அல்ல. உத்தமமான யோபுவே தன் வாழ்க்கையை பற்றி பழி சொல்லவில்லை என்றால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டியது. ஒரு சின்ன காரியம், ஆனால் ஒரு செத்தையி பரிமள தைலத்தின் அந்த முழு தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்ணும். எனவே சின்ன தவறு கூட நம்மில் இல்லாதபடி வாழும்போது இந்த ஜெயத்தின் ஆண்டில ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்போ இந்த பழி சுமத்துவது ஒரு பாவமாக இருக்கிறது. நாம் பல நேரத்தில் இப்படி பழி சொல்லிட்டு மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவோம், நான் செஞ்சது கரெக்டு தான், நான் இதை செய்யலை, இப்படி தான், அப்படி நம்ம நீதிகரிப்போம். ஆனால் 1 யோவான் 1:6 நம்ம படிக்கிறோம், அந்த வசனத்திலே படிக்கிறோம், நம்மில் பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே
வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அப்போ 1 யோவான் 1:6 என்ன சொல்லியிருக்கு? என்கிட்ட பாவம் இல்லை, நான் தப்பு பண்ணலை, நான் கரெக்டாக தான் பண்ணேன், இப்படி நாம் சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றி கொள்ளுகிறவர்கள். ஏமாற்றுதலோடு கடினமான வார்த்தை தான் அந்த வஞ்சித்தல். வஞ்சிக்கப்படுதல் என்று சொல்லும்போது அன்னைக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கை எல்லாமே தலைகீழாய் மாறி போய்விட்டது. எல்லாவற்றையும் இழந்து போனாள், தேவ மகிமை இழந்து போனாள். அப்போ வஞ்சிக்கப்படுதல், நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். ஏன்ட்ட தப்பு இல்லை, நான் யாரையுமே அதை இது பண்ணலை, அது அப்படிதான் நடந்தது அப்படி நம்ம சொல்லும்போது நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் என்று சொன்னால் நமக்கு நல்லா சுருக்கமாக சொல்ல போனால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ நம்மில் தவறு இல்லை, பாவம் இல்லை, குற்றம் இல்லை, நான் அக்கிரமம் செய்யவில்லை என்போமானால் இயேசு நமக்குள் இரார், சத்தியம் நமக்குள் இராது. 1 யோவான் 1:10 படிக்கிறோம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். ஆண்டவர் நம்ம பொய்யராக்குகிறோமா? நம்மில் தவறு இருக்கும்போது அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. வார்த்தை என்று சொன்னாலும் யார் தான்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 14வது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ வார்த்தை நமக்குள் இராது. இயேசு நமக்குள் இருக்க மாட்டார், அவர் கொடுத்த வசனங்களும் நமக்குள் இராதுன்னு சொன்னா மனப்பாடம் பண்ணி வச்ச வசனம்லாம் மனசுல இருக்கும், ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு காரியம் சொல்லும்போது, ஒரு ஜெபிக்கும் போது, இல்லை ஒரு காரியத்தை ஒருவருக்கு வாழ்த்தாக சொல்லும்போது, ஆசீர்வாதமாக கொடுக்கும்போது, ஒருவருக்காக பரிந்து பேசும்போது அது அங்கே ஒரு வேலையும் செய்யாது. ஏன்னா நாம் பொய்யராக்கி இருக்கிறோம் தேவனை. அதே போல வார்த்தை நமக்குள் இராது. நம்ம பாவம் இல்லைன்னு சொல்கிறோம், நம்ம செய்யலைன்னு சொல்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த நாளில் இந்த சின்ன விஷயத்தில் மாற்றம் பெறும்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவார். இந்த பழிச்சாட்டுதலுக்கு விலகிறது எப்படி? எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும், ஓ சின்ன விஷயந்தான், ஆனால் இதை கூட நான் கரெக்ட் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கலாமே இந்த வருஷத்தில் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். இதுக்கு எப்படி நம்ம விலக முடியும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப கஷ்டமான காரியம். அதை அப்படி அட்மிட் பண்ண வேண்டும், அதை அப்படி ஒத்துக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு பெண் கீழே வந்துருச்சு, சின்ன விஷயம் தான், இல்லை ஒரு கப்பு உடஞ்சி போயிடுச்சு. நாம் வேணும்னு அதை தள்ளி விடலை. சில நேரம் சொல்லுவோம், நான் நல்லா தான் பிடிச்சிருந்தேன், ஆனால் அது வழுகி விழுந்துருச்சு. அது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குல்ல அந்த கப்பு. நம்ம தப்பே பண்ணலை. சொல்லலாம், என் கையில் கொஞ்சம் பலம் இல்லை போல, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சிருக்கணும், விட்டுட்டேன், உடஞ்சி போச்சு. இதுதான் ஒத்துக்கொள்ளுதல். நிச்சயமாக கப்பு நம்ம கையிலேருந்து குதிச்சு விழவே செய்யாதுல்ல, உண்மைதானே? நான் சொல்கிறத ஒத்துக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாரும் ஒத்துக்கிறோம். கப்பு நிச்சயம் நம்ம கையிலேருந்து தானாக வழுகி விழாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா தான் பிடிச்சிருந்தேன், ஆனால் அது என் கையிலேருந்து கீழே விழுந்துருச்சு. அதே நேரத்தில் நான் நல்லா தான் பிடிச்சிருந்தேன், அப்படியே வழுகிருச்சு, நான் கொஞ்சம் கூட கவனமாக பிடிச்சிருக்க வேண்டியது. நான் சிலருக்கெல்லாம் இப்போ வயதாக ஆக சில கஷ்டங்கள் பலவீனங்கள் இருக்கும்போது பிடி இல்லாமல் இருக்கலாம். பல நேரத்தில் பாத்திரம் கழுவும்போது டம்னு விழுது. உடனே வீட்டிலேருந்து பெரியவங்க இல்லை யாராவது சத்தம் கொடுப்பாங்க, என்ன அங்கே சத்தம் கேட்குது அப்படிம்பாங்க. உடனே அதுக்கு ஏதாவது பேசுறது, அந்த மாதிரி காரியங்களெல்லாம் விட்டுட்டு அட்மிட் பண்ணிடுவோம், அதை ஒப்புக்கொள்ளுவோம். அட்மிட்னா அதை உள்ள விடுறது, ஒத்துக்கிடுவோம், அதை நாம் நம்முடைய தவறாக எடுத்துக்கொள்ளுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது உண்மையாகவே கர்த்தர் அதை பார்க்கிறார். ஏன்னா வசனத்துலலாம் அழகாக சொல்லி வச்சிருக்கிறார், இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லி இருக்கிறார். அப்போ நிச்சயம் நம்ம அதை ஒத்துக்கொள்ளும் போது, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த குறைவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். அவர் அதை உடனே அதை சரி பண்றார், மன்னிக்கிறார். மட்டுமல்ல, இனி இப்படி தவறு வராமல் இருக்கத்தக்க பலனை தருகிறார். மட்டுமில்ல, இப்படி ஒத்துக்கிட ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். சும்மா நான் இப்படி உடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். சும்மா நான் இப்படி கீழே போடக்கூடாது, எனக்கு கை வழுகுது, ஆனால் கொஞ்சம் கவனமாக நான் பிடிக்கணும். இல்லை, நான் வைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக, இனி எங்கே இந்த கப்பை வைக்கிறேன், எப்படி நான் செய்கிறேன்னு பார்க்கணும். அதே போல் உப்பு போடும்போதும் இனி நான் கொஞ்சம் கவனமாக போடணும், எனக்கும் சுவையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வர்றதுனால அந்த உப்பு எரிப்பு எனக்கு கொஞ்சம் தெரியலை, அவசரத்தில் நான் இனி கவனமாக பண்ணணும். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள் வரும். எப்போ வரும்னா ஒத்துக்கொள்ளும் போது தான்.
ஒத்துக்கொள்ளும் போது அப்புறம் இன்னும் தோணும், சும்மா சும்மா அந்த வீட்டில் நம்ம பேர் கேட்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் நம்ம இனி தொடர்ந்து இப்படிப்பட்ட சின்ன தவறுகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும். எனவே அன்பானவர்களே, வாழ்க்கையிலே இந்த ப்ளேம் பண்ணுவது என்கிற இந்த ஒரு காரியத்தை நாம் விட்டுவிடுவோம். இதில் திருந்தும்படி கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஜெயமாய் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன்.